ஸோ தமிழ் டப்பிங்ல பார்த்தீங்கன்னா சம்பவங்கள்லாம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு 5 படத்தோட ரிவ்யூ பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள பார்த்து முடிச்ச சேனலுக்கு தான் நீங்கள் புதுசாக இருக்கீங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க அப்படி சீக்கிரமா போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படத்தை பொறுத்த வரைக்கும் 2002 பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி ஹாரத்தில் நல்லா பிலீவ் இருக்கும். ஏன்னா இந்த படத்தை இருக்கக்கூடிய ஒரு சம்பவங்களுமே பார்த்தீங்கன்னா சும்மா பீக் லெவலில் இருக்கும். சரி கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில ஒரு நம்ம படத்தோட ஹீரோயின் பேர் பார்த்தீங்கன்னா லிசா. இவங்க ஒரு நாள் இவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க போயிட்டு இருந்த அந்த பைக் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகுது. அதுல அவங்க பாய் ஃப்ரெண்டோட கால் மொத்தமா போயிடுது. ஸோ இந்த சமூகத்துக்கு பைக்ல ஏற்பட்ட ஒரு சில கோளாறு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைக் கம்பெனி மேல பார்த்தீங்கன்னா இவங்க கேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு அப்பாயின்ட் பண்ணப்பட்ட வக்கீல் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாசங்கள் கேஸ் எடுத்து வாதாட ஆரம்பிக்கிறாரு. ஒரு இடத்துல கிறிஸ்டல்ல இருந்து வெளியே வந்த ஒரு வித்தியாசமான ஜீனி பார்த்தீங்கன்னா இவங்க வக்கீல் மாதிரியே வந்துட்டு வேஷம் போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயின் கூட பழக ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கப்புறம் நடக்கூடிய சரசன சம்பவங்கள் என்ன, தென் நம்ம ஹீரோயின் கேட்கக்கூடிய வரங்களெல்லாம் என்ன, கடைசியான அப்படின்றது படத்தோட ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த படத்தோட ஒரு இடத்துலயுமே பாத்தீங்கன்னா சம்பவங்கள் எல்லாம் வந்து சும்மா தரமா வச்சிருக்காங்க. அதுல மெயினா படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா தரமா இருக்கும். தென் அந்த ஜீனி கொடுக்கக்கூடிய வரங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப புதுசா இருந்துச்சு. அதுலயும் ஆக்டிங் நம்ம ஹீரோயின் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓரல் படத்தை கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட பேர் பாத்தீங்கன்னா விச் மாஸ்டர் 4. தென் நம்ம அடுத்து பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா பயங்கரமான சம்பவம் கலந்த ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமா வெளியே வந்திருக்கு. இந்த படத்துல நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஆக்டிங் கொடுத்திருக்காங்க. சரி கதை அப்படின்னு பார்க்கும்போது சிம்பிள் தான். கதையில ஒரு நம்ம படத்தோட ஹீரோயின் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து ரொம்ப அருமையா சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் அப்படின்னே தெரியாத ஒரு லேடி வந்து கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட சின்ன பசங்க இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போறாங்க. சோ அங்க இவங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்தமான ஒரு பயிற்சிகள் அப்படின்றது கொடுக்கப்படுது. தென் அது மூலியமா இவங்க எந்தமான ஒரு வெப்பனா மாறாங்க. இதுக்கு நடுவில் நடக்கூடிய தரமான சம்பவங்கள் என்ன, கடைசியாச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இதமான ஸ்டோரி லைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப புதுமையா இருந்தது மட்டும் இல்லாத அது ஆன் ஸ்கிரீன்ல பயங்கர இராட்டிக்கா கொண்டு போயிருக்காங்க. படத்துல அங்கங்க ஒரு கூடிய கில்மா சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா பிக் லெவல்ல இருக்கும். தென் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு பிளஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேர் பாத்தீங்கன்னா நேக்கட் வெப்பன். நம்ம அடுத்து பார்க்க போற படம் 2006ல பயங்கரமான ஹாரர் த்ரில்லர் வெளியே வந்திருக்கு. மீனா இந்த படத்துல அந்த நாய்கள் அட்டாக் பண்ண சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹாரரோட சேர்த்து சூப்பரா இருந்துச்சு. சரி கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில டோட்டலா 5 காலேஜ் பசங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய வீக்கெண்டை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லாத ஒரு ஹைலாண்டுக்கு பாத்தீங்கன்னா இவங்க ஃபிளைட்ல கிளம்பி வராங்க. இவங்க போயிட்டு தங்கக்கூடிய அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சில ஆட்கள் இருந்திருப்பாங்க போல. சோ அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இவங்க அன்னைக்கு நைட் நல்லா பார்ட்டி எல்லாம் பண்ணிட்டு ஒரு நாள் விடுஞ்சதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாய் பாத்தீங்கன்னா இவங்களை பயங்கரமா அட்டாக் பண்ணுது. சோ அதுக்கிட்ட எப்படியோ தப்பிச்சு இவங்க வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இதமான ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கு. தென் இவங்க எந்த கும்பல் கிட்ட போயிட்டு மாறிக்கிறாங்க, கடைசியா அங்க இருந்து யார் வெளியே வந்தாங்க அப்படின்றது இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த படத்துல இருக்கக்கூடிய ரொமான்டிக் சீக்வன்ஸா இருக்கும். தென் அந்த நாய்கள் அட்டாக் பண்ண சீன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கர ஹாரத்துல நல்லா கொண்டு போயிருந்தாங்க. ஓவரால் படம் வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான். படத்தோட பேர் பாத்தீங்கன்னா த ப்ரீட் 2006ல இந்த படம் வெளியே வந்திருக்கு. செக் பண்ணி பாருங்க. தென் நம்ம அடுத்து பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா 90s டைம் பீரியட்ல இந்த படத்தோட கதைக்கெல்லாம் நகருது. அதாவது கதையில வர நம்ம படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா சின்ன வயசா இருக்கும் போதே வில்லன் வந்து இவங்க அப்பாவை தான் கண் முன்னாடியே கொலை பண்ணிருப்பாரு. ஸோ இந்த சம்பவம் நடந்து கரெக்டா 16 வருஷத்துக்கு அப்புறம் எப்படியாவது தான் அப்பாவை கொண்ட வில்லனை பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த ஊருக்கு பாத்தீங்கன்னா கிளம்பி வராரு. வந்து பார்த்தா அப்பவுமே அந்த வில்லன் தான் பாத்தீங்கன்னா அந்த ஊரை வந்துட்டு ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் நடக்கூடிய சரசன சம்பவங்கள் என்ன, இது நம்ம ஹீரோ என்னமான ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து அந்த வில்லன் கிட்ட போறாரு. கடைசியாச்சு அப்படின்றது படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. இந்த படம் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா அந்த 90s டைம் பீரியட் காமிச்சது எல்லாமே பாத்தீங்கன்னா அருமையா இருந்துச்சு. தென் சம்பவங்களுமே ஒரு சில இடங்களை பிக் லெவல்ல வச்சிருக்காங்க. ஆக்டிங் படத்தை நடிச்ச எல்லாருமே ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. மெயினா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. படத்தோட பேர் பாத்தீங்கன்னா கேங்ஸ் ஆஃப் நியூயார்க். 2002ல இந்த படம் வெளியே வந்திருக்கு. ஒன் டைம் செக் பண்ணி பாருங்க. நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பார்க்க போற படம் வந்து ஒரு ஹைஸ்ட் த்ரில்லர் வெளியே வந்திருக்கு. அதாவது ஒரு டாக்டர் பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் சின்ன குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு பர்சனல் லைஃப்ல வாழ்ந்திருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு நாள் யார் அப்படின்னே தெரியாத கேங்ஸ்டர்ஸ் வந்து இவங்க குழந்தைய கடத்தி கொண்டு போனது மட்டும் இல்லாத இவங்களையுமே பாத்தீங்கன்னா கடத்தி ஒரு வீட்டுல வச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் நடக்கூடிய சரசன சம்பவங்கள் என்ன, தென் நம்ம ஹீரோயின் அங்கிருந்து எப்படி வந்துட்டு தப்பிச்சு வெளியே வந்து இவங்க பொண்ணை கண்டுபிடிக்கிறாங்க. 2 ஹெட்ஸ் என்னாச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளேல அந்த அளவுக்கு எல்லாம் போரிங்கா இருக்காது. சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. தென் சம்பவங்கள் கண்டிப்பா இருக்கு. ஆக்டிங் மெயினா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்காகவே இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேர் பாத்தீங்கன்னா ட்ராப்டு. 2002ல இந்த படம் வெளியே வந்திருக்கு. கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கலாம். ஃபைனலா நம்ம மூவிஸ் அதுக்கப்புறம் வெப்சீரிஸ் அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க.